வணக்கம். செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 பிப்ரவரி 20 வியாழக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. இது ரேடாரை பார்த்து நாம் அறிவித்தபடி மழைப்பொழிவு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். கலிபோர்னியா மாகாணத்தில் காட்டுத்தீ வாட்டி வதைத்தது. கொழுந்து விட்டு எரிந்த காட்டுத்தீயை அணைக்க வரப்போகிறது கனமழை பொழிவு என்றோம். அணைப்பது மட்டுமல்லாமல் நிலச்சரிவையும் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தும் என்றோம். ஏற்படுத்திவிட்டது. கலிபோர்னியா காட்டுத்தீ அடைந்து தற்பொழுது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி நிலச்சரிவை ஏற்படுத்தி நிவாரண முகாம்களிலே காட்டுத்தீக்கு தங்கியிருந்த நிலையில தற்பொழுது வெள்ளப்பெருக்குக்கு நிவாரண முகாமை அடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. கலிபோர்னியா மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கொஞ்சம் மழை ஓய்ந்திருந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உள் மாகாணங்கள் வழி, அதாவது மெக்சிகோ வளைகுடா தொடங்கி அட்லாண்டிக் பெருங்கடலோட பகுதி வரைக்கும், அதாவது நியூயார்க் வாஷிங்டன் பகுதி வரைக்கும் மழை பொழிவை ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வுகள் பயணித்து மழை பொழிவை கொடுக்கிறது. இப்பொழுது ஒரு நிகழ்வு மழை பொழிவை கலிபோர்னியா மாகாணத்தை விட்டு விலகி, அதாவது உள் மாகாணங்களுக்கு, அதாவது நெவேடா மற்றும் அதற்கு அடுத்த மாகாணமாம் இடாகோ போன்ற மாகாணங்களுக்கு கொடுத்து வருகிறது. இது தொடர்ந்து இப்படியே தென் கிழக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து மத்திய மாகாணங்களுக்கும் கடலோர மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவை கனமழைப்பொழிவை கொடுக்கும். ஏற்கனவே 2 சுற்று மழைப்பொழிவு மிசிசிப்பி, அலபாமா மற்றும் பல்வேறு மாகாணங்களில் மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் லூசியானா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கெல்லாம் டெக்சாஸுக்கு கிழக்கே உள்ள மாகாணங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு, நியூ ஆர்லியன்ஸ் மற்றும் மொபைல் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கனமழை பொழிவை கொடுத்தது. தற்பொழுது ஜார்ஜியா மற்றும் அப்படியே வடக்கு, அதாவது வர்ஜீனியா மாகாணங்களுக்கெல்லாம் வடக்கு வர்ஜீனியா, மேற்கு வர்ஜீனியா மற்றும் மத்திய வர்ஜீனியா மாகாணங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து இந்த அறிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் வர்ஜீனியா பீச்சில் கனமழை கொட்டி கொண்டிருக்கிறது. மேலும் அட்லாண்டிக் சிட்டி பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு, வாஷிங்டன் டிசி மற்றும் அட்லாண்டிக் சிட்டிக்கு தெற்கே உள்ள வெர்ஜீனியா மாகாணத்தில் வெர்ஜீனியா பீச் பகுதிகளில் கனமழை பொழிவை இந்த இந்திய நேரப்படி 4 மணி, அதிகாலை 4 மணிக்கு கொடுத்து வருகிறது. இது தொடர்ந்து மழைப்பொழிவு அட்லாண்டிக் பெருங்கடல் நோக்கி விலகி சென்றாலும் தற்பொழுது, அதாவது வடக்கு மாகாணங்கள், அதாவது மத்திய மாகாணங்கள், வடமேற்கு மாகாணங்களில் இருந்து தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக 1 நாள் 2 நாள் இடைவெளி கொடுத்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து அனைத்து மாகாணங்களுக்குமே இந்த கோடையில், வரக்கூடிய கோடையில், அதனைத் தொடர்ந்து மழைக்காலம் எல்லாம் அதிக மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது இந்த ஆண்டு. அடுத்தபடியாக தென் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அந்த மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டியுள்ள நாடுகளுக்கு மழைப்பொழிவை கொஞ்சம் அதிகரித்து கொடுத்து கொண்டிருக்கிறது. தென் அமெரிக்காவிலையும் பல பகுதிகளில் கனமழை, அதாவது தென் அமெரிக்காவோட கிழக்கு பகுதி நாடுகள் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. அதாவது உருகுவே, பிரேசில் மற்றும் பொலிவியா போன்ற நாடுகளுக்கு கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. தொடர்ந்து இந்த இடங்களில் இப்பொழுது கோடை காலம், அதனைத் தொடர்ந்து மழை காலம் என்பதனால மழைப்பொழிவு படிப்படியாக இந்த தென் அமெரிக்க நாடுகளில் அதிகரிக்கும். அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவை பார்ப்போம். ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் 3 விதமான, அதாவது ஆப்பிரிக்க கண்டத்தை பொறுத்த வரைக்கும் 3-4 விதமான வானிலை அமையும். தெற்கு பகுதியில், அதாவது சவுத் ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா குளிர்காலம் தொடங்கிவிட்டது. சவுத் ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா என்பது ஒரு நாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆப்பிரிக்கா என்பது எல்லாம் ஆப்பிரிக்கா கிடையாது. ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்கா என்பது வேறு. ஆப்பிரிக்கா கண்டம், அதில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றுதான் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதியில் குளிர்காலம், வடக்கு பகுதியில் மழை. காரணம் என்னன்னா, மடகாஸ்கர் பகுதியிலிருந்து வரக்கூடிய மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியனுக்கு வடக்கிருந்து வந்த அந்த காற்று சுழற்சிகள், தாழ்வு பகுதிகள் மடகாஸ்கருக்கு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு மொசாம்பிக் மற்றும் ஜிம்பாப்வே, போட்ஸ்வானா மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது.
இது ஜிம்பாப்வே மற்றும் டான்சானியாவோட தெற்கு பகுதிக்கு கனமழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே. அதே போல் அங்கோலா, அதே போல் நபிபியா நாடுகளுக்கும், இன்னும் பார்த்தீங்கன்னா காங்கோ மற்றும் காங்கோவுக்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும், அதாவது உகாண்டா மற்றும் உகாண்டாவிற்கு தெற்கே, உகாண்டாவிற்கு மேற்கே உள்ள நாடுகள் என்று சொல்லலாம். ஒரு எல்லையை வர்ணித்து சொல்லும் பொழுது உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இந்த அறிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிகாலை நேரத்தில் 16 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் கோடை காலம்தான். உகாண்டாவிற்கு இப்பொழுது கோடை காலம். கோடை காலத்தில் இரவு நேர வெப்பம், அதிகாலை வெப்பம் 15-16 டிகிரி பதிவாகி கொண்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பம் இந்த கோடை காலத்தில் 25 டிகிரி தான் பதிவாகிறது. காரணம், அங்கு இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு. சமவெளியில் கூட 25-26 தான், சமவெளியில் கூட 16 தான். காரணம் என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய விக்டோரியா ஏரியோட அந்த அமைப்பு மழை பொழிவையும் ஏற்படுத்தும், குளிரையும் கொடுக்கும், பனிப்பொழிவையும் கொடுத்தோம். மேலும் பார்த்தீங்கன்னா வடக்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருந்து குளிர்காற்று தற்பொழுது வீசிக்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக குளிர் நிலவுகிறது. இந்திய பகுதியிலிருந்து கூட காற்று சில நேரங்கள் பயணிக்கும். இந்திய பகுதியிலிருந்து வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து பயணித்தால் அது குளிர்காற்றை கொடுத்து குளிரை கொடுக்கும். தமிழ்நாடு ஊடாக பயணிக்கக்கூடிய காற்றாக இருந்தால் அது வெப்ப நீராவியை எடுத்து சென்று அது சோமாலியாவுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும், உகாண்டா வரை மழைப்பொழிவை கொடுக்கும். இப்பொழுது மேற்கிலிருந்து காற்று வந்தால், அதாவது காங்கோவிலிருந்து காற்று வந்தால் கொஞ்சம் வெப்பமும் இடிமழை பொழிவையும் கொடுக்கும். தெற்கிலிருந்து காற்று வந்தால் கனமழை பொழிவை கொடுக்கும். கிழக்கிலிருந்து காற்று வந்தாலும் கனமழை பொழிவை கொடுக்கும். வடக்கு மற்றும் வடகிழக்கிலிருந்து உகாண்டாவிற்கு காற்று வந்தால் குளிரை கொடுக்கும். இப்பொழுது வடக்கு வடகிழக்கிலிருந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் அதனை அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அரபு நாடுகள் பகுதியிலிருந்து குளிர்காற்று வருகிற காரணத்தினாலே மழைக்கு வாய்ப்பில்லை. இன்னும் ஒரு வாரத்திற்கு உகாண்டாவிற்கு பெரிய அளவிலே குறிப்பிடும்படியான மழை இல்லை. கருமேகங்கள் சூழ்ந்தாலும் அது மழை தராது, அப்படியே விலகி போய்விடும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே உருவாகும் பொழுது, காற்றை திசை மாற்றும் பொழுதுதான் உகாண்டாவிற்கு மழை. ஆப்பிரிக்காவின் பிற பகுதிகளில், ஆப்பிரிக்காவோட உகாண்டாவிற்கு தெற்கே உள்ள நாடுகளிலும் காங்கோ உள்ளிட்ட நாடுகளிலும் மழைப்பொழிவு உறுதி. உகாண்டாவிற்கு வடக்கே உள்ள நாடுகளுக்கு குளிர் மட்டுமே இருக்கும் என்பதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. மேலும் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாகாணங்களிலே கனமழை பொழிவு கொடுத்து வருகிறது. இதில் ஒரு நாடு அறிவிக்க மறந்தேன், மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியன் மற்றும் மடகாஸ்கர். மொரீஷியஸ், ரீயூனியன், மடகாஸ்கருக்கு வரக்கூடிய 24ஆம் தேதிக்கு மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடக்க இருக்கிறது. இது மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியனுக்கு இடைப்பட்ட பகுதி வழியாக தெற்கு நோக்கி நகரும் என்பதனால வரக்கூடிய 26, 27, 28 தேதிகளில் மொரீஷியஸ், ரீயூனியன் பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதே நேரத்தில் மேலும் ஒரு காற்று சுழற்சி அது மடகாஸ்கர் வழியாக நகர்ந்து மடகாஸ்கருக்கும் பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் தற்பொழுது கோடை காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உச்ச கோடை வடக்கு ஆஸ்திரேலியாவில். இப்போ இந்த நிலையில் இடிமழை பொழிவு அதாவது குயின்லாந்து பகுதிகளில் கொடுத்து வருகிறது, தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இது தீவிரம் குறைந்திருக்கிறது. அதாவது நிகழ்வானது விலகி சென்றிருக்கிற காரணத்தினாலே தீவிரம் குறைந்திருக்கிறது. மீண்டும் நிகழ்வுகள் வடக்கு ஆஸ்திரேலியாவிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அதனை ஒட்டியுள்ள இந்தோனேஷியா மற்றும் இந்தோனேஷியாவின் சுமத்ரா மற்றும் ஜாவா தீவு பகுதிகளுக்கு கோடை மழை படிப்படியாக அதிகரிக்கும். அதே போல சிங்கப்பூர் மற்றும் மலேசியா நாடுகளுக்கு தற்பொழுது வெயிலும் குளிரும் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் வரக்கூடிய 24ஆம் தேதிக்கு மேல் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவிற்கு மழை வாய்ப்பு உருவாகிறது. அதாவது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் குளிர் இருக்கும், பிறகு வெயில் இருக்கும், கடுமையான வெயில் வாட்டும். ஏன்னா 1 டிகிரி அது சிங்கப்பூர் இருக்கும் இடம் 1 டிகிரி வடக்கு அச்சரகையில் இருக்குது, நிலநடுக்கோட்டை ஒட்டி இருக்குதுன்னா வெயில் வாட்டும். திடீரென்று ஒரு மழை வரும். அந்த மழை பொழிவு இன்றைக்கு மதியத்தில் ஒரு கருமேகம் சூழ்ந்து 1 மணி 2 மணிக்கு தூறல் கொடுக்கலாம். அதே போல் ஒரு 3-4 மணிக்கு நனைக்கலாம். இன்றைக்கு இப்படிப்பட்ட மழை பொழிவுகள் சிங்கப்பூருக்கு இருந்து கொண்டிருக்கும். அதாவது பெரிதாக கொட்டி விடாது. மதிய வேளையில், மாலை வேளையில் சிங்கப்பூர் நேரப்படி, அதுவும் நான் சொல்வது சிங்கப்பூர் நேரப்படி மாலை 3 மணிக்கு 4 மணிக்கு 1 மணிலேருந்து 5 மணிக்குள்ள மாலை முன்னிரவு இடிமழை பொழிவு கொடுக்க சாதகம் இருக்கு. வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூருக்கு மழை இருக்கு. அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வெயில் அடிக்கும்,
4 மணி நேரம் அதுக்கு மழை வானிலைக்கு வாய்ப்பு இருக்குது. மழைனா குழப்ப வானிலை. இப்போ வரக்கூடிய நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் வெயில் அடிக்கும். பகலில் மொத்தம் 11 மணி நேரம் பகல் பொழுது என்றால் ஒரு 5 மணி நேரம் வெயில் அடிக்கும். மீது 6 மணி நேரம் குழப்ப வானிலை. 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் வெயில் அடிக்கும். மீதம் இருக்கக்கூடிய 8 மணி நேரம் 7 மணி நேரம் குழப்ப வானிலை மழை பொழிவு இருக்குது. இப்படி 22, 23ஆம் தேதி 24, 25 எல்லாம் மழைக்கு சாதகம் கூடுகிறது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மதிய மாலை மழை பொழிவு 22ஆம் தேதியிலிருந்து அதிகரிக்க இருக்கிறது. தமிழர்களுக்கெல்லாம் எப்படி வானிலை தமிழ்நாட்டுக்கு சொல்கிறோமோ அந்த நாள்கள் எல்லாம் தமிழர் வாழக்கூடிய இடங்கள்லையும் மழை வாய்ப்பு தெரிகிறது. அதாவது 22க்கு மேலே இலங்கைக்கு மழை, 22க்கு மேலே சிங்கப்பூருக்கு மழை. காரணம் அந்த நிகழ்வு தான் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது. ஆகவே 24ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் மழை பொழிவு கூடும். 25, 26, 27 எல்லாம் அதாவது வெயில் நேரம் என்பது மிக குறைந்திருக்கும். வெயில் நேரம் மிக குறைந்திருக்கும். 22ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயில் நேரம் குறைந்து குழப்ப வானிலையும் மழை வானிலையும் சிங்கப்பூருக்கு இருக்கும். அதே போல் மலேசியாவுக்கும் இருக்கும். இப்படித்தான் புருனேய்க்கும் ஒத்துமொத்த இந்தோனேஷியாவிற்கும் இருக்கும். இலங்கைக்கும் அதே போல் தான். அதை வரக்கூடிய 22ஆம் தேதிக்கு மேல் மழை வாய்ப்பு சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, அதாவது சுமத்ரா, ஜாவா, புருனே மற்றும் எல்லாத்துக்குமே இலங்கைக்கெல்லாம் கனமழை இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதியிலிருந்து 25லேருந்தே 26லேருந்தே குழப்பம் மேகமூட்டம், 27லேருந்து மழை, 28 கனமழை, 1, 2, 3 பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதே போல் வடக்கு, அதாவது ஐரோப்பிய ஐரோப்பியா பார்த்தீங்கன்னா ஐரோப்பியாவில் கடுமையான ஒரு பனிப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய பனிப்புயல் வந்திருக்கு. அமெரிக்க பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று சுழற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அது பாட்டுக்கு அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டம் யூகே லண்டன் பகுதியை நோக்கி தான் வரும். கிரீன்லாந்து நோக்கியும் போகும், யூகே அயர்லாந்து பகுதியை நோக்கி வரும். அதன் அடிப்படையில் அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டம் பகுதிக்கு நோக்கி வந்த அந்த காற்று சுழற்சிகள் தற்பொழுது யுனைடெட் கிங்டத்தோட கிழக்கு பகுதியில் மழை பொழிவை கொடுத்து வருகிறது. அதே போல் ஒட்டுமொத்தம் யுனைடெட் கிங்டத்திலையும் அயர்லாந்துலையும் நல்ல ஒரு குளிர்க்கிடையே மழை பொழிவு கொடுத்து வருகிறது. இப்படித்தான் மேற்கத்திய இடையூறு எனப்படக்கூடிய நிகழ்வும் துருக்கியில் தற்பொழுது மழை பொழிவை கொடுத்து வருகிறது, கனமழை பொழிவை. இந்த மேற்கத்திய இடையூறு துருக்கி வழியாக அப்படியே ஈரான் வழியாக மேற்கத்திய இடையூறாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக அது இமயமலை அடையும். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இமயமலைக்கும் மேற்கத்திய இடையூறால் மழைப்பொழிவிற்கு இப்பொழுதே மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. மேற்கத்திய இடையூறு ஏற்கனவே ஒன்று இஸ்லாமாபாத் பாகிஸ்தான் மற்றும் முசாஃபராபாத் பாகிஸ்தானுடைய வடக்கு பகுதி மற்றும் ஸ்ரீநகர் காஷ்மீர், ஜம்மு, ஸ்ரீநகர் போன்ற பகுதிகளுக்கும் அதே போல் லாகூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பாகிஸ்தானோட லாகூர் உள்ளிட்ட பகுதிகளுக்குனா அது அப்படியே இந்த பக்கம் வரும். அது பஞ்சாப் பகுதிகளுக்கு மழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும். ஆகவே பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேசம் மற்றும் காஷ்மீர் அதே போல் உத்தரகாண்ட் பகுதிகளுக்கு மேற்கத்திய இடையூறு மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் கொடுக்க இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை கொடுக்க போவதும் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது மார்ச் முதல் வாரத்தில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். வானிலை அறிந்து பணி செய்திடுங்கள். அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.